இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மோடி நுழைந்தவுடனே எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்து கத்திச்சோர், ஓட்சோர், வாக்கு திருடனே, நாற்காலி திருடனே, பதவியை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு நாடாளுமன்றத்திற்குள் இந்த பிரச்சனை நேற்றும் இன்றைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்குது. கடந்த ஒரு மாதமாக இந்தியாவில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? இன்றைக்கு இந்தியா முழுவதும் எப்படி வாக்குகளை திருடி போலி வாக்காளர்களை சேர்த்து தகுதியான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கி ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடியை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் என்று அழைக்கப்பட்ட இந்தியாவில் இந்த ஜனநாயகத்தை கொன்று புதைத்திருக்கிறார்கள் அப்படின்றத ராகுல் காந்தி ஆதாரத்தோட அம்பலப்படுத்தினார். நேற்று நாடாளுமன்றத்தில் மக்களவையில் என்ன நடந்துச்சு? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு அப்படின்னு ஒரு பில்லை கொண்டு வராங்க. அது மறைமுகமா இன்டைரக்டா அதனுடைய இன்னொரு பொருள் என்னன்னா, இனி தேர்தலே கிடையாது, இனி மோடி தான் மன்னராக போகிறார் அப்படின்றத அறிவிப்பதற்கான பில்லு தான் அது. இப்ப நீ 2026 முதலமைச்சர் ஆவியா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. ஓட்டு மக்கள் போடுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்குமா? அப்படியே தேர்தல் நடந்தாலும் மக்கள் வழங்குகின்ற தீர்ப்பை தேர்தல் ஆணையம் அறிவிக்குமா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆனா இது குறித்து ஒரு வார்த்தை கூட விஜய் பேசல அப்படின்னா அப்ப விஜய் யாருடைய ஆள் அப்படின்ற கேள்வி வருது.